நாள் நீங்க என்ன சொல்றதா வந்திருக்கலாம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். அவரை ஆராதிக்க உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வேதனைகளும் எல்லாம் மாறி போகும். ஏன்னா அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால நீங்கள் எல்லாரும் எல்லாம் எழுந்திருந்து கூட நம்ம ஆராதிக்க ஆண்டவரை கொஞ்ச நேரம் எல்லாம் எழுந்திருந்து எல்லாம் முடியல உட்காந்துக்கோங்க. பரவாயில்ல, முடிந்தவங்க எழுந்துக்கோங்க. ஏன்னா இது அவர் வாசம் செய்கிற தேவன். ஆகையால் இந்த நாள் ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவாடி கொண்டிருக்கிறபடியால நம்ம அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அப்பா, நான் அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாம் கண்களை மூடி பிரச்சனையோட எல்லாம் வந்திருக்கப்பா, இதை நோக்கி கூப்பிடு. அவருக்கு செவி கொடுப்பது சொல்லிட்டீங்களே. அந்த வேலை அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கப்பா. உங்க ஆராதிக்க வந்திருக்காங்க. Jabi. Hallelujah.
இங்கே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியமானது. ஆமென். ஆமென். நானும் சும்மா வரல, நீங்களும் சும்மா வரல. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமென். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் போகணும். மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கீங்க, வேதனையோடு வந்திருக்கீங்க. இந்த வேதனை உங்களுக்கு நீங்குகிற நாள் இது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையை தான் சொல்றேன். உங்களுக்காக நான் அநேக நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் உங்களை விசேஷித்தவராக தான் பார்க்கணும். ஆமென். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனத்தை இருதயத்தை பாருங்க. அவருக்கு உங்க உள்ளம் தெரியும். ஆமென். மனுஷங்க உங்க முகத்தை பார்த்துட்டு நம்மளை படிக்காதவங்க, உனக்கு உதவாதவங்க, நம்ம பிரயோஜனமற்றவங்க நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கவே இல்லை. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தரை நேசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய கவலைகள் தான் பெருசா இருக்கு. அவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய துக்கம் தான் பெருசா இருக்கு. அது உண்மைதானே? ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அவரை அன்பு செலுத்தும் பொழுது, அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். 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 கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு சவால் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? உங்க உள்ளத்துல என்ன அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. ஆமென். சரியா? ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல இருந்திருக்கிற உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டுமோ அதை நம்ம கேட்க போறோம். அது அப்படியே நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கும் எனக்குள்ள சேலஞ்ச். ஆமென். ஓகேயா? அது எத்தனை அற்புதமாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, என்ன உங்க மனசை வேதனைப்படுத்துதோ, என்ன அற்புதம் எனக்கு வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஜெபம். உள்ளத்திலிருந்து ஆராய்ந்து விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம். என்னால் இதை செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். அதாவது ஒன்றும் எதிர்பார்ப்பாரு. ஆமென். இன்னைக்கு அந்த விசுவாசத்தோடு என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். இதுவரைக்கும் நீங்க எப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமென். ஆனால் இன்றைக்கு அப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு இந்த அற்புதத்தை செய்வீங்க, செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி முழு இதயத்தோடு நாம ஜெபிக்க போறோம். சரியா? ஒரே ஒரு நிமிடம் நாம் எழுந்து நின்று அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். சரியா? அன்பு கூறுவேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் உண்மை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்த்தார். கரங்களை தட்டி உற்சாகமாக நான் பேசுகிறேன் என்று சொல்ல போகிறேன். குருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆபமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆபமாய் முழு உள்ளத்தோடு
நாம் சுகம் பெற போகிறோம். இந்த ஆலயத்தில் என் கண் காண்கிறவைகளாகவும் செவிகள் திறந்திருக்கிறவைகளாகவும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய வல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய அபிஷேகக்காரன் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் குணமாக்கினதற்காக நன்றி. உங்களுடைய கருத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு.
ஆரம்ப நாட்கள் கர்த்தரிடத்தில் எவ்வளோ அன்பா இருந்தோம். ஆலயத்துக்கு வரனா எவ்வளோ ஆசையாக ஓடி வந்தோம், எவ்வளோ ஆசையாக கர்த்தரை தொழுது கொண்டோம். ஏன் இந்த நாட்களில் பின்மாற்றம்? நம்முடைய கவலை. ஏன் நான் உயிரோடு இருக்கணும்னு கூட உங்க மனசுல நினைக்கிறீங்க. அந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. நான் ஏன் உலகத்துல உயிரோடு இருக்கணும்? வீட்லையும் நிம்மதி இல்லை, எங்கேயும் நிம்மதி இல்லை. உங்க உள்ளம் அப்படி கலங்கி போயிடுது. நருநாதர் இயேசு கிறிஸ்து, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்க கடவுள். வானாதி வானம் கொள்ளாத இறைவர், காணக்கூடாத தெய்வம், ஒருவரும் சேரக்கூடாத மொழியில் வாசம் பண்ணுகிறது. தம்முடைய மகிமையை துறந்தார் அவமான சின்னமாய் சிலுவையில் அந்த கோலமாய் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையில் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய துன்பத்தை எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். அவர் மாத்திரம் சிலுவைக்கு போகாமல் இருந்திருந்தார் நாம் இன்னைக்கு இங்க அவரை ஆராதிக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன் உங்க கவலை போக மாட்டாரா? உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்க கடன் பிரச்சனை நீங்கி போகாதா? கட்டாயம் இந்த அற்புதத்தை உங்களுக்கு இன்னைக்கு செய்ய போகிறார். எதற்காக தெரியுமா? அதற்காகத்தானே அந்த சிலுவையிலே அவர். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் வேண்டும் என்று சொல்லி நான் வந்திருக்கேன்ப்பா, உண்மை நம்பி வந்திருக்கிறேன். உண்மை நம்பின ஒருவருக்கு முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த வேத புஸ்தகம் உங்க கையில இருக்கா? சரி, இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாமா? அப்பா நம்மோடு பேசுகிறதுக்கு தான் இந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. உலகத்துல யார் யாரெல்லாமோ நம்ம கிட்ட பேசுறாங்க. அவங்க பேச்சுலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அவங்ககிட்ட பேசுறேன், நல்லா இருக்கீங்களா? சரி, கொஞ்சம் தள்ளி போன அடுத்தவங்க கிட்ட நான் சொல்றேன், அவருக்கு என்ன, அவரை பத்தி தெரியாதா? புறம் கூறுகிற உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? யாராவது ஏதாவது நம்ம மனசை வேதனைப்படுத்தும்படியா பேசுறாங்க. சிலர் நேருக்கு நேராக பேசுறாங்க, உருவ புத்தி கொண்டு போட்டுறாங்க. இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்காங்க கேட்டுக்கொள்றாங்க. ஆனா இந்த பரிசுத்த வேதாகம புஸ்தகம் தேவாதி தேவன், கர்த்தர், கடவுள், தெய்வம் நம்மோடு பேசுகிற ஒரு புஸ்தகம். அவரோடு நாம் பேசுவதற்காக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நமக்கு படிப்பறிவு கம்மியாக இருந்தால் நம்ம டைரக்டா முழங்கால் போட்டு அப்பாவோட பேசிக்கலாம். எப்பவுமே முழங்கால் போடும்போது அவரோட தான் யார் பேசணும். ஆனா வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அநேக அதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த புஸ்தகத்தை அவர் தருவதற்கு அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டியதா இருந்தது, உயிர் தர வேண்டியதா இருந்தது. இப்ப கூட பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த புஸ்தகம் விலையேற பெற்ற புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை குறித்து நம்முடைய கர்த்தர் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். நான் அவர்களுக்கு என்னுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு அவர் வேதனைப்பட்டு பேசுறாரு. இந்த வார்த்தை நான் எப்படிகளோடு பேசுவதற்காக, அவங்களோடு கம்யூனிகேட் வைத்துக் கொள்வதற்காக நான் கொடுத்தேன்.
ஆனா இது எங்க கிடக்கு? குப்பையில இருக்கு. இது எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இங்க இருக்க வேண்டியது நம்ம வீட்டுல இருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில குப்பையில கிடக்கு. நிறைய பேருக்கு அந்த புஸ்தகம் இல்லை. சிலர் வச்சிருக்காங்க, தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கிடுவாங்க. பேய் பிசாசு வராது, இந்த முப்பத்துக்கு தலைப்பில் வச்சிருந்தா பேய் பிசாசு வராது அப்படின்னு. அப்படி இல்லை. இது அவரோடு நம்ம பேச விரும்புகிற ஒரு புஸ்தகம். ஆகவே ஒருவேளை உங்களுக்கு இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா முடியல அருமையான பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. நிச்சயமாக எல்லாருமே ஒரு வேலை புஸ்தகம் வாங்கி தரணும். சரிங்களா? இனிமேல் நமக்கு எல்லாமே வெற்றிதான். ஆமே சந்தோஷமா இருக்க போறோம். எல்லாம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துட்டே இருந்தாலும் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அத்தனை உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? 2 மடங்கா திரும்ப தர போறாங்க. ஆமே விசுவாசிங்களா? நடக்கும் பாருங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவுன்ல ஒரு செயின் போட்டுருந்தோம். என் செயின் நான் இழந்துட்டேன், என்கிட்ட இப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு 4 பவுன்ல கிடைக்கும். நம்புறீங்களா? நடக்கும். ஏன் தெரியுமா நடக்கும் நான் சொல்றேன்? நம்ம கவலையோடு இருக்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாதாரண உங்க குழந்தைங்க கவலையோடு இருந்தாலே கடன் வாங்கியாவது கொடுத்துடுறோம் இல்லையா? அப்ப நம்ம அப்பா யோசிப்பாரு, நம்ம எவ்வளவா நேசிச்சிருந்தாருன்னா தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட அப்பா நீங்க கவலையோட இருக்கிறது ஒத்துக்குவாரா? இனிமேல் நீங்க கவலையோட இருக்க கூடாது. சரியா? ஐயோ நான்லாம் எதுக்கு இந்த பூமியில இருக்கேன் நினைக்கவே கூடாது. நல்லா சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறக்கூடாது. செழிப்பா இருப்பீங்க. ஒருவேளை நினைக்கலாம், நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை விட்டுட்டு யார் யார் போனாங்களோ அத்தனை பேர் திரும்ப வருவாங்க. கண்டிப்பா நடக்கும். அவங்க வெட்கப்பட்டு உங்ககிட்ட வருவாங்க. அது அப்படியே நடக்கும். சரியா? இப்போ கர்த்தர் உங்ககிட்ட ஒரு சில காரியத்தை பேச விரும்புறாரு. அதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதன்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 274ஆம் பக்கத்தில் இருக்கு. எத்தாச்சா? 274. வசிக்கலாமா? அங்கம்மா அங்க போங்க. 274 பக்கம் பாருங்க. தெரியல. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. என்ன அர்த்தம் பார்க்கலாமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலா இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே போகவும். இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? கதை தெரியும். தெரியாதுங்க. எரிகோ கோட்டையை 7 நாள் சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் 7 நாள் சுற்றி வந்தாங்க. யோசுவா கூட்டு போவார் ஜனங்களை. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம். அதுதான் இது. இந்த எரிகோன்னா என்னன்னா, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது நான் என்ன செய்யறேன்? அபகரிச்சுக்கிறேன். உங்களுக்கு கிடைக்க விடாதபடிக்கு அதை தடை பண்றேன். புரிஞ்சுட்டா? நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டியது. அது உங்க கணவராக இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க சொத்துக்களா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம்,
இதா இருந்தாலும் சரி, அது யாருக்குரிய ஆசீர்வாதம்? உங்களுக்கு. அத உங்களுக்கு தர விடாம தடை பண்றாங்க, கிடைக்க மாட்டாங்க. போராடுறீங்க, கிடைக்க மாட்டாங்க, அடைச்சு போட்டாங்க. கர்த்தர் பார்த்தாரு, எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வராரு. மோசே மரித்து போனாரு. அதற்கு பிறகு யோசுவா கையில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த லீடர்ஷிப் பொறுப்பு. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, இந்த எரிகோ நல்லா புரிஞ்சுக்கணும், எரிகோ போல உங்களுக்கு ஒரு தடை இருக்கு, சரியா? அதை தகர்த்து போட்டாதான், அது நீக்கினாதான் நீங்க அதை சுதந்திரிக்க முடியும். அப்போ யோசுவாட்ட சொல்றாரு, நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுக்க போறேன், சரியா? எல்லாத்தையும் உன்கையில ஒப்பு கொடுக்க போறையா? ஆனா நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். நீ ஒன்றே ஒன்று செய்யணும் சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆமென். எகிப்தின் நிந்தையை புரட்டி போட வேண்டும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு தேவையில்லாத காரியம் இருக்கு, அதை சரி பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிற கிளாஸ்லயே கர்த்தர் விரும்புகிற. புரியுதா? எகிப்தில் இருந்து, எகிப்துங்கிற அடிமைத்தனம், பாவ அடிமைத்தன தேசத்தில் இருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை கானானுக்கு வழிநடத்த வேண்டும் என்பதற்காக கடைசி நாட்கள்ல அவங்க விடுதலை ஆக்கப்பட, நாளைக்கு விடுதலை ஆக்கப்பட போறாங்கன்னா இன்னைக்கு ஒரு காரியம் செய்தாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்கள் அவங்க தெரிச்சது. எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை செய்தாங்க. அதற்கு பிறகு அந்த வனாந்தரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆகவே பாவம் அவர்களோடு இருந்தது. அதுதான் எகிப்தின் நிந்தை. இன்னைக்கு என்னன்னா, நாங்களும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய சந்ததிகள் அல்லது நம்ம உடன் பிறந்தவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அல்லது நான் கூட விருத்த சேதனம் பண்ணப்படாம இருக்கலாம். எகிப்தினுடைய பாவத்தின் சில என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் என் உள்ளத்துல இருக்கிறது. அவர் விருப்பம் இல்லாதது என் உள்ளத்துல இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு. அப்படி செஞ்சா நான் நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, கர்த்தாவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்க போறோம். இந்த யோசுவாவை கூப்பிட்டு கர்த்தர் அப்படி சொன்ன உடனே யோசுவாவை முடிவெடுத்தார். கொஞ்சம் பேரை கூப்பிட்டு, நீங்கள் போய் எரிகோவையும் அதன் எல்லையையும் எப்படி இருக்கிறது என்று விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். இவங்களும் போனாங்க. எரிகோ கோட்டை என்பது ஒரு ஊர் அளவுக்கு இருக்கும், அந்த சிறுவர் மட்டுமே. அதுல நிறைய வணிக ஸ்தலங்கள் இருந்தது, வியாபார ஸ்தலங்கள் இருந்தது, சரியா? அது எல்லாமே போகும், ஒட்டகமும் எல்லாம் போகும். அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாக தான் அது காணப்பட்டுச்சு. அதனுடைய எட்ஜி கடைசி பகுதியில ராகா பெண் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகா அப்படின்னு சொல்லி அவள் ஒரு சத்திரம், அதாவது லாட்ஜில் சேர்ந்தார். அவளுக்கு பேரு வேசிதான். ஆமா, அந்த தொழில தான் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மகள், அவங்க பேர் தான் ராகா, சரியா? அவங்க அங்க இருக்கிறாங்க. அந்த கடைசியில மேல அந்த டாப்ல அந்த லாட்ஜ் இருக்கு. வர்றவங்க போறவங்க தெரியாம அனுப்பி விடுறதுக்குலாம் அவங்க கிட்ட ஜன்னல் இருக்கு, அது வழியா கயிறு இருக்கு. ப்ரீ பிளான்டா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வைக்கோல் வெளியையும் உள்ள அறையும் வைக்கப்பட்ட
அறைகள், ரகசிய அறைகள் அந்த அம்மா வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எரிகோ எப்படி இருக்கு? அடைக்கப்பட்ட வாசலா இருக்கு. ஒருத்தர் உள்ள வர முடியாது, ஒருத்தர் வெளியே போகவும் முடியாது. சரியா? அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த எரிகோவுக்கு கிடைக்கிறதுனால அவங்க அடைச்சி வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த ராகாவினுடைய உதவினால அங்க போயிட்டாங்க. போய் பார்க்குறாங்க, என்னெல்லாம் நடக்குன்னு எல்லாத்தையும் வேவு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு என்னன்னு, இந்த வேசிய கொஞ்சம் கவனிங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்துட்டாங்க. நம்ம ஜனங்களுக்கு எதிராக அங்க சதி நடக்குது. எப்படியாவது இவங்களை அடிச்சு வெளியில விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சில ஆட்களை அனுப்புகிறான். அவங்களும் வேகமா போய் அவளை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்குள்ள அவள் வைக்கோல போட்டுட்டு உள்ள ஒரு ரகசிய வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள எல்லாரையும் விட்டுட்டு மேல வைக்கோல போட்டுட்டாங்க. அங்க யாருக்கும் தெரியாது அங்க ஆள் இருக்குன்ட்டு, அங்க ஒரு அறை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இவங்க போய் கேட்குறாங்க, அங்க வந்தவங்களை எங்க? ஆமா வந்தாங்க, அவங்க வேவுக்காரர்னு எனக்கு தெரியாது, நான் அவங்களை அனுப்பி வச்சுட்டேன். இப்பதான் போயிருக்காங்க, ஊருக்கு எல்லையில கூட போயிருக்க மாட்டாங்க, நீங்க போய் பிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அவன் பேச்ச நம்பி போயிட்டாங்க. அதற்கு பிறகு இவ போய் சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பூமியிலும் தேவன் என்று நான் அறிவேன். பல பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து உங்களை விடுதலையாக்கி இம்மட்டும் கொண்டு வந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். இந்த எரிகோவை உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாருன்னு தெரியும். ஏன் தெரியுமா நான் உங்களை காப்பாத்தினேன்? இந்த எரிகோவை சுட்டரித்து அதை அழிச்சு போடும்போது என்னையும் என் தகப்பன் வீட்டாரையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நீங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் உங்களை காப்பாற்றினேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களையும் உங்கள் சந்ததியையும் தேவன் காப்பாற்றுவார். ஆமென். எவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்தாலும் அது உங்களை அணுகாது. தமிழ்ல வசனம் தாண்டான்னு அடிக்கிறாங்க. அது உங்களை அணுகாது. எதுவுமே உங்க பக்கம் வராது. கொரோனா வரும் உங்க வீட்டுக்குள்ள வருமா? வராது. ஏன்னா எங்க இருக்கீங்க நீங்க? கர்த்தருடைய செட்டைக்குள்ள வந்தாச்சு. இந்த ராகாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருந்தா, அற்புதத்தை செய்த தேவன் இடத்துல என்ன செஞ்சாச்சு? நீங்க வந்தாச்சு. அப்ப அந்த கர்த்தர் உங்களை சும்மா விடுவாரு. உங்களை காப்பாற்றுவார், உங்கள் ஆடு மாடுகளை காப்பாற்றுவார், உங்கள் வம்சத்தை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அவங்க சொன்னாங்க, நாங்க எரிகோவை சுட்டெரிக்கும் நாளே உன்னை காப்பாற்றுவோம்னு சொன்னாங்க. அதே போல 7 நாள் என்ன செஞ்சாங்க? 7வது நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க. டமடமா விழுந்துச்சு பாருங்க. எரிகோ மாதிரி தர மட்டமாச்சு. உள்ள போனாங்க. யோசுவா சொன்னாரு, ஒன்னே வச்சாங்க, எல்லாத்தையும் சுட்டு எரியுது, ஒன்னே விட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப இதுல நம்ம யோசிக்கணும். தேவன் அவருக்கு பிரியமில்லாத எதையும் நம்முடைய இருதயத்துல ஒளிச்சு வைக்கிறதுக்கு விரும்பவே மாட்டார். ஒரு வீட்டுக்குள்ள நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு ரகசிய அறைய பார்த்தேன். அந்த ரகசிய அறையில தான் ரகசியமா சில காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் எல்லாம் இருக்குள்ள. அப்ப எப்படி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் அவருக்கு இடம் கொடுத்திருக்கோமே, ஆனால் முழுவதுமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ அவரை மாத்திரம் காப்பாற்றுறாங்க. வாசிக்கலாமா? 25ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 25. யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தார். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். யோசுவா அவளுக்குள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? பத்திரமா பாதுகாத்துட்டான். ஒரு கோழி குஞ்சு கூட என்ன செய்யல, சாகல. அவளுக்குள்ளது. ஏன்னா
அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். Amen. கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்தாள். அவள் இஸ்ரவேலில் இந்நாள் வரைக்கும் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். சரி, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறார். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறார். பாஸ்டர், இப்ப நீங்க தான் சொல்லணும். அது இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறார். எப்படி குடியிருக்கிறார்? சரி, சந்ததி எப்படி கரெக்ட் தான், சந்ததி தான், சந்ததியை சொல்லணும். இயேசு பிறப்பதற்கு காரணமான மத்தேயு 1:5 வாசிப்போமா? இந்நாள் வரைக்கும் அவர் இஸ்ரவேலில் நிலையான வீட்டை கட்டினார். 5 அப்பொழுது போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ஆமென். சல்மோன் போவாசை ராகாவின் பெற்றான். முடிஞ்சு போச்சு. ஹalleluya. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு அந்த வம்ச அட்டவணையில ராகாப் இடம் பெற்றார். ஹalleluya. நீங்கள் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடைய இருதயத்தில் பிறப்பதற்காக நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம கவலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு கஷ்டம், எனக்கு பாதி, எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பொருள் கிடைக்க மாட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்முடைய தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரை பற்றிய இருதயம் நமக்கு வேணும். அவருக்குள்ள பாரம் நமக்கு வேணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும்னாரு. ஆனா நாம காலையில எழுந்த உடனே ஐயோ இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, கடன்காரன் வருவானே, ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஐயோ அவ பேச மாட்டேங்காலே, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது, இது பொருள் மாட்டேங்குது, இது நிக்க மாட்டேங்குது, இந்த கவலையிலே போயிட்டு இருந்தா என்னைக்கு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது? ஒரு சாதாரண பெண் எவ்வளவு பெரிய வெற்றியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடி ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ? ஒரு ஆத்மா கூட ரட்சிக்காம பரலோகத்துக்கு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? என் வாழ்க்கை நடந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் என்ன பார்த்து சொன்னாரு, என் மகளே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன தெரியுமா? ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கேன், ஸ்கூல் வச்சிருக்கேன், ஆஸ்பத்திரி வச்சிருக்கேன், நான் ஒரு வித்தியாசமான பிறகு நீங்க நிறைய மாதிரி இந்த பூமியில செஞ்சுட்டு இருக்கிறேன். பயப்படவே மாட்டேன், ஃபைனான்சியலை பற்றியும் பயப்பட மாட்டேன், மனுஷரை பற்றியும் பயப்பட மாட்டேன். கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்பா சொன்னாங்க, மாதிரியாங்க எங்கப்பா நீ பரவத்துக்கு? எப்பா கரும்புல கூலி அப்பா, பரவத்துக்கு யாரும் வரேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நம்ம போயிருவோம் இல்லையா, சந்தோஷமா வரேன். அங்க போயாச்சு. அங்க போனா இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல இருப்பாரு, ராஜாதி ராஜாவா இருப்பாருன்னு கற்பனை பண்ணிட்டு போனா அங்க இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? சிலுவையில் இருந்து அப்படியே இறக்கி விட்ட மாதிரி தான் இருந்தார். ரத்த கடமையா என்னை பார்க்கவே இல்லை. நான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம இவ்வளவு சாதிச்சிருக்கோம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் என்னை பார்க்கவே இல்லைம்மா, அது மட்டும் நிற்கிறாரு. அப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏசப்பா ஏன்பா என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறீங்கன்னு. நீ வந்த உன் கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க, இல்லை எத்தனை பேர் முன்னாடி அனுப்பியிருக்கன்னு பாருன்னாங்க. 2 பேர் இருக்காங்க பரவாயில்ல. என் பேருக்கு நான் என் மூலமா வந்தவங்க, அவ்வளோதான் போதுமா? அப்போ நான் அழுதேன், மன்னிச்சுக்கங்கப்பா, இது எல்லாமே வேஸ்ட், தூசி. நீங்க தான் ஏசப்பாவுக்கு முக்கியம். ஆமே, நீங்க தான் ஏசப்பாவுக்கு முக்கியம், நீங்க தான் ஏசப்பாவுக்கு முக்கியம். அது உங்களுக்காக இன்னைக்கு என்ன செய்யறாரு? பிதாவிடத்தில்
பரிந்து பேசுகிறேன் வலது பக்கத்தில். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முக்கியம். பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வாசிங்க. ஆமா, 26 6ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனை அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினார். எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டாச்சா? போட்டுட்டு யோசுவா சொல்றாரு, ஜனங்களை பார்த்து எல்லாருக்கும் நித்திய பிரமாணமா சொல்றாரு, இந்த எரிகோவை கட்டும்படி யாராவது எழுந்திருந்தால் அவன் அதன் அஸ்திவாரம் போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல் கால் வைக்கும் பொழுது தன் இளைய குமாரனையும் சாகப்படுவான் என்று நித்திய கட்டளையாக சாபம் கூறினான். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தடைய வைக்க எரிகோவை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. நம்ம வீட்டுல கட்டி எழுப்பிடக்கூடாது, மற்றவங்க வாழ்க்கையிலையும் அதை கட்டிடக்கூடாது. அதை ஒரு ஆள் செய்தார். யார் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோவை கட்டின மனுஷன் மூத்த குமாரனை இளைய குமாரனை சாக கொடுத்தது எழுதப்பட்டிருக்கு. 1 அதிகாரம் வசனம் 34. ஆமா, 452 பக்கம். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். என்ன ஒரு பரிதாபம்! ராஜா அரசாண்ட நாட்கள் அவன் கொடுமையான அரசாட்சி பண்ணனான். அப்போ பெத்தேல் ஊரான், பெத்தேல இருந்து ஒருத்தர் வாரான் பங்குலுக்கு. ஈயல் இருக்கிற இங்க வந்துட்டான், எரிகோவுக்கு வந்துட்டான். எரிகோவை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அஸ்திவாரம் போடும்போது அபிராமங்கிற மூத்த குமாரனை கத்த அடிச்சிட்டாரு, அவன் செத்துட்டான். அப்போ கூட அவனுக்கு உணர்வு வரல. 3 குமாரனாகிய யோசுவாவை கொண்டு தேவன் என்னென்ன செய்ய சொல்லியிருக்கிறார், நாம என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், இது தேவனுக்கு விரோதமான செயல்னு அவன் நினைக்கல. திரும்பியும் அவன் பரிசு கொடுத்து திரும்பி கட்டிட்டு இருக்கான். அப்புறம் அதன் வாசல் நிலைக்கால வைக்கும் போது இளைய குமாரன் சேசு என்பவனை என்ன செஞ்சுட்டான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வம்சம் இந்த பூமியில் வேறெடுக்கப்படும். தேவனுக்கு விரோதமாக யார் யார் நம்ம இருதயத்திலும் சரி சிந்தனையிலும் சரி தவறுகள் விளையாடலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வம்சத்தை சாவடிச்சுவார். பிள்ளைய வம்சமே இருக்காது. எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கீங்க? தேவனுடைய பக்கத்துல இருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு உண்மையோடு முழுமையோடு அவரை தேட வேண்டும். அப்படி தேட மனசு இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். கர்த்தருக்கு முன்பாக உண்மை முத்தமா இருக்க மனதில்லை என்றால் நம்முடைய வம்சமே நம்முடைய இந்த பூமியில் இல்லாதவர்களுக்கு தேவன் எடுத்துக்கொள்வார். உண்மையிலே இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. நான் என் வாழ்க்கையில் கண்கூடா பார்த்தேன். ரம்யான சகோதரன் மூத்த குமாரனே இளைய குமாரனை சாக கொடுத்த பொழுது நான் கேட்டேன், ஆண்டவர் ஏன் இந்த துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு பாஸ்டர் சர்ச்சை நடத்திட்டு இருந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக நாடார் சங்கம் சொல்லி கொஞ்சம் பேர் எழுப்பி சில காரியங்களை செய்தது நிமித்தமாக அவங்களுக்கு வாரிசே இல்லாம போச்சு. இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க. கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். ஆனா அவர் சொன்னதை செய்கிறவர். புரியுதா? அவர் சொன்னபடி நடக்கும். நூனின் குமாரனாகிய யோசுவா சாதாரணப்பட்டவர் இல்லை. எல்லாரும் ஆசரிப்பு கூடாது. ஏன் மோசே கூட ஆசரிப்பு கூடாது போயிடுவார். ஆனா யோசுவா போனதே கிடையாது. யோசுவா போகவே மாட்டார். அப்படி அந்த தேவனுடைய பிரசனத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அவ்வளவாக நேசித்தவர் தான் அவனுடைய யோசுவா.
ஒரு லீடராக, ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருதயமாக ஆலயத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கணும். பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு ஒரு மனுஷன் எங்க இருந்து எங்க வரான்? இருங்க, அமைதியா சொல்லுங்க. இப்போ வாசிச்சாங்க. இன்னொருக்க வாசிக்க சொல்லட்டா? இருங்க, இன்னொருக்க வாசிக்க சொல்லட்டா? வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். எங்க இருந்து எங்க போறாங்க? என்ன வேலை உனக்கு? எருசலேம் எது? யாரோட வீடு? எருசலேம் அப்பத்தின் வீடு. எருசலேம் பாதுகாப்பு. எருசலேம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் கண்மலையாகிய கிறிஸ்து. சரியா? அவர்கிட்ட இருக்காம எங்க போறாரு பார்த்தீங்களா? எங்க போறாருமா? எரிகோ தான் தேவன் கட்டப்படாதுன்னு இருக்கிறாரு. மறுபடியும் எதுக்கு எரிகோவுக்கு வரீங்க? எரிகோவுக்கு என்ன செய்யறான்? போகையில் என்ன நடந்துச்சு? கல்லறையில் அகப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு வந்தாச்சு, கர்த்தரை நேசிச்சாச்சு, அவரிடத்துல வந்தாச்சு, அவருடைய ஆலயத்தை தேடி வந்தாச்சு. ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ எடுக்கலையோ அது ரெண்டாவது. ஆனா யாரை தேடி வந்தாச்சு? அவருடைய செட்டுக்குள்ள வந்தாச்சா? அவருடைய பட்டணமாகி எருசலேமுக்குள்ள வந்தாச்சா? பாதுகாப்புக்குள்ள வந்தாச்சா? அப்புறம் நம்ம எரிகோவுக்கு போறோமா? இல்லை, நாங்க எரிகோவுக்குலாம் போகலையே. அட, நேற்று தானே குறியக்க போயிட்டு வந்தோம். அது சும்மா கைரேகை தான் பார்த்துட்டு வந்தோம். அது கிளி ஜோசியம்தான். அது கிளி என்ன சொல்லுன்னு கேட்டோம். ஏன்னா என் கஷ்டம் அப்படி. உங்களுக்கு என்ன புரிய போகுது? நீங்கள் அங்கே நின்றுட்டு ஈஸியாக பேசிட்டு போயிருவீங்க. இங்கே எனக்குலாம் வயிறு எரியுது. அதனால கிளி ஜோசியம்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் பார்க்கலான்ட்டு சும்மா போனேன். அங்கே போனால் அந்த மந்திரவாதியை இந்த சாமியாரை பார்த்தா, இப்போ உனக்கு ஏன் இப்படி நடக்கு, என்ன தோசைன்னு சொல்லுவாருங்கிறக்காண்டி அவங்க இங்கே கூப்பிட்டாங்க. நான் போயிட்டேன். இதுதான் எருசலேமிலிருந்து எங்கே போகிறது? எரிகோவுக்கு போகிறது. சும்மா இருக்க முடியாது. அப்புறம் ஒரு பூசணிக்காய் தூக்கிக்கிறது, அதுதான் உங்களுக்கு விடுவிச்சுதா? அதுதான் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சிச்சா? அதை கொண்டு போய் முச்சந்தியில் போட்டு உடச்ச உடனே நம்மளுக்கு ஆகா. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம தான் பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டோமே. இன்னைக்கு மரித்தாலும் நான் தேவனோடு இருப்பேன்ங்கிற ஒரு உன்னத நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டோமே. அதனால தான் நீ எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகாதாங்க. அப்படியே மீறி போனால் என்ன நடக்கும் தெரியுமா? கல்லையார் பிசாசு அவன் எப்படா வருவான்னு பார்த்துருப்பான். அவனுக்கு வேலையே என்னதான்? உங்களை சீங்கி பார்த்து அடிட்டாங்க. பத்தியா ஏசுன்னு போனி உனக்கு என்னாச்சு? இருந்ததும் போச்சா? பீஸு குடிக்கிட்டாரா? இதுக்கு தான் ஏசுகிட்ட போவாதான் என்னைம்மா. உடனே உங்களுக்கு ஆமாக்கா, என்னக்கா பண்ணுறது? நீ வாயை அங்கே தோசத்தை எடுத்துடணும். ஆமாம், சும்மா வாங்கலாம், ரூபாலாம் ரொம்பலாம் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நம்ம செலவையும் சேர்த்து அவங்க பார்த்துக்கிடுவாரு. அப்படியா? சரி, சும்மா தானே. சரி, நான் ஆறேன். போயாச்சு. போயிட்டு வரோம். போகிற வழியில் என்னாச்சு? எதை நம்ம இழக்கிறோம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போயாச்சு. எங்க போகிற வழியிலே போயிடுச்சு. இந்த பிசாசு கொண்டு போன முதல்ல எதை தான் எடுத்தான்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை. அவர்கள் அவன் வஸ்திரங்களை புரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிராகனா எப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். உயிர் போச்சுன்னா எங்கே போகும்? பாதாளத்துக்குள்ள போயிடும். அங்கிருந்து மீட்டெடுக்க யாராலையும் முடியும், இயேசுவாலையும் முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு கிருபை நாட்கள் அவர் கொடுப்பாரு, நம்மளை மீட்டு எடுப்பாரு. ஆனால் நரகத்துக்கு போன பிறகு உங்களை மீட்டு எடுக்க அவர் நினைச்சாலும் முடியாது. புரிஞ்சுட்டா? அதனால தான் அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவன், அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அப்போது குற்றியூரும் கொலையுமா போட்டு போயாச்சு. அப்போ அவங்க ஒரு ஆசாரியர் வேற இருப்பாங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாத்தீங்களா? ஆசாரியன் யாருன்னா கர்த்தருடைய மகா பரிசுத்த தலத்துக்குள்ள நிக்கிறவங்க, சாதாரண இடத்துல நிக்கிறவங்க இல்ல. அந்த நாட்கள்ல மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. அங்க உள்ள போறதுக்கு நம்மள பாரு உங்களை பாரு ஆட்கள்லாம் போக முடியாது.
அந்த ஆசாரியர்கள் ஒலிவ எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டவர்கள், அந்த முறைமையின்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் மகாபுருஷ தலத்துக்குள்ள போக முடியும். சரியா? அந்த நாட்களில் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக. சரியா? இந்த இடத்துக்குள்ள போய் ஜெபிக்கக்கூடியவங்க யாரு? இந்த ஆசாரியர்கள். இவங்க அங்க வராங்க, தற்செயலா வராங்க, வேணும்லாம் வரல, உங்களை தேடிலாம் யாரும் வரல, தற்செயலா வர வந்துட்டு இந்த குற்றுயிரா கிடக்காம பார்த்தீங்களா, அவனை பார்த்து பக்கமா விலகி போனான். எனக்கு இந்த வேலை கிடையாது பாருங்க. அடுத்த ஒரு லேவியன் பாருங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன்லாம் யாரு? பாடகர் குழுவினர். அவங்களும் கர்த்தருடைய வேலையை செய்யறவங்க. அவங்களும் என்ன செஞ்சாச்சு, பார்த்துட்டு அப்படியே பக்கமா யார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுமோ அவங்க செய்யல. யார் நம்ம தூக்கி எடுத்து ஐயோ குற்றுவி குறைவா கிடக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க என்ன செய்யல, நினைக்கல. அவங்களாம் ரொம்ப அப்பதான் கடவுளையே பார்க்குற வரைக்கும் நம்மளாம் பெரிய பக்தியில முத்தி போயிருக்கோம், உங்களை காப்பாற்றுறதா எங்க வேலைங்கிற மாதிரி அவங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க. ஆனா ஒரு சமாரியன் வரவங்க பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஒரு சமாரியன் வராரு. அவர்தான் யாரு? இயேசு. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அவர் கிட்ட வந்து அவனை கண்டு மனது உருகி அவருடைய காயங்களுக்கு எண்ணெய் திராட்சரசமும் வார்த்து தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி. ஏசப்பாவுக்கு சுய வாகனம் எது? எனக்கு தெரிஞ்சவங்க கழுது. சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. மார்க்குண்டு பரிசு வேற தர போறேன். கழுது இல்லம்மா தங்கம், நம்ம இருதயம் இல்ல. சிலுவை மரம் தான் சுய வாகனம். அந்த சிலுவை மரத்துல அவர் தொங்கி சுய வாகனமா நம்ம என்ன செய்தார், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் பயன்படுத்தின வாகனமே எதுதான்? சிலுவை தான். அதுல ஏத்தினார் நம்ம நேர சத்திரத்துக்கு கொண்டு வந்தார். சத்திரம் என்னது? அதையா சொல்லி பரிசு வாங்குங்களேன். பரலோகம். சத்திரனா சர்ச், சபை, கர்த்தருடைய சபை. சரியா? இந்த சத்திரத்துல கொண்டு வந்து அவனை பராமரித்தார். ஓகேயா? எங்கேயோ அவங்கள போடல, சபையில சேர்த்துட்டார். சபையில பராமரிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம், தவறு செய்யும் போது கண்டித்து உணர்த்தப்படுகிறோம். பாதுகாத்தார். அடுத்து என்ன செய்யணும்? மறுநாளே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக் கொள். அதிகமா ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். ஆமென். கேளுங்க, அவர் திரும்பி போறார். எங்க மரிச்சாரா சிலுவையில? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொன்னாரா? போறேன். போகும்போது பாஸ்டர் கூப்பிட்டு, ஐயா நான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2 காசை உங்க கையில கொடுக்குறேன், இதை வச்சு என் பிள்ளைகளை பராமரிச்சுக்கோ. இதற்கு மிஞ்சி ஏதாவது நீ செலவழித்தாயா, நான் திரும்பி வருவேன், ராஜாதி ராஜாவாக ஒரு நாள் இந்த இடத்துக்கு வருவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வருகிறார், தேவன் வருகிறார், அவர் வருவார். வரும்போது நான் உனக்கு இதுக்கு மிஞ்சி அதிகமா செலவழிச்சிருக்கீங்க, அந்த காசை உனக்கு தரேன். இதை உடனே நம்ம செலவழிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு? இதுல உள்ள சத்தியத்தின்படி நடந்தாலே போதுமே, இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொன்னாலே போதுமே, அவங்க காப்பாற்றப்படுவாங்களே, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லப்படுவாங்க.
அவங்க ஆத்மா அழிஞ்சு போகாது. புரியுதா? தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவபலன் தம் பாதம் நிறுத்தி, ஆண்டவராயிரம் பக்தரோடு அன்பாலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லாரையும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லாரையும் கூலி பெறுவாய். ஆண்டவராயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஒரு நாள் அவரோடு கூட அந்த மகிமையுள்ள ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக உங்களை அழைத்து செல்ல வரப்போகிறார். அப்பொழுது நீங்கள் எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படி இல்லாமல் ஐயோ மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், சர்வ வல்லவர் வந்துவிட்டார் என்று ஒளிந்து கொள்ளப் போகிறோமா? கடைசி எக்காலம் துணிக்கும், மரித்தோர் அழிவில் அவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போனோம்ல. அப்போ எருசலேமை விட்டுட்டு எரிகோக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வாழ்வும் தாழ்வும், நல்லதும் கெட்டது, உபத்திரவமும் பட்டயமும் பசியும் நாசமோசமும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது. நான் அவருடைய அன்புல கட்டப்பட்டிருக்கேன். எனக்கு எந்த சோதனை வந்தாலும் நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன். அன்பானவர்களே, நமக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சர்ச்சு இவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இது இன்னும் தரம் போட்டு முடிக்கல. ஜெபம் பண்ணுங்க, அதுக்குரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்கணுங்க. இன்னொரு காரியம் சொல்லிட்டாரு, சிலருக்கு முகத்தை தான் பார்த்து பழக தெரியும், வெளி அழகை கர்த்தர் பார்க்கறது கிடையாது. சரியா? அவங்க அழகா இருக்காங்களா, கருப்பா இருக்காங்களா, பேச தெரியலையா, அவங்க கர்த்தர் அழைச்சி உங்களுக்கு பாஸ்டா கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்மளுடைய கடமை. புரிஞ்சுட்டா? அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம எப்படி இருக்கிறோம்? அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஏன்னா இந்த சத்திரத்தானை நம்பி இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவங்க கையில கொடுத்து உங்களை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இன்றைக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய சபையின் போதகர் உங்களை வழிநடத்தும் பொழுது அவருக்கு கீழ்ப்படியும். சரியா? என்னோட ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? நம்மளாம் இசப்பாவை கண்டுக்கிட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆனால் சுற்றி எத்தனை ஜனங்கள் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் கொண்டு வரணும்ல. அதுக்கு ஒரு சின்ன திட்டம் இருக்கு. அது எப்படின்னா,
ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வீட்டில் நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் கூட்டம் வைக்கணும். இப்போ நீ இந்த வாரம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் பாஸ்டரையா வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, நீங்கள் வாங்க, உங்கள் கவலையை எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், உங்கள் கவலை மாறும். நம்ம இயேசுவை சொல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாடு. அதுக்கு பிறகு நம்ம சபைக்கு அவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாடு. ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள். சரியா? நம்ம வெறும் கையோடு பரலோகத்துக்கு போகிறது அங்கே சித்தம். அதுக்காக உங்களை அழைக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் பாஸ்டரோட கலந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், நம்ம வீட்டில் ஜெபம் வைப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. வர்றவங்களுக்கு ஒரு சின்ன டீ ஸ்நாக்ஸ் கொடுங்க. அநித்தியமான உலக பொருள் தான். உங்களுக்கு ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். சரியா? ஒரு நாள் ஒரு பாலடைந்த ஒரு சர்ச், அது பாலடைஞ்சு போச்சு. நான் அந்த வழியாக போய் கொண்டிருந்தேன். அந்த சபையை பார்த்த உடனே காரை நிப்பாட்டிட்டு இறங்கி உள்ள போனேன். போனால் நிறைய வருஷங்கள் அது பராமரிக்கப்படாத ஒரு ஆலயமாக சின்ன சர்ச்சு தான், இதோட பாதி தான் இருந்தது. ஆனால் அதில் எந்த பராமரிப்பும் இல்லை. அப்படியே கிடக்கு, பாலடைஞ்சு கிடக்கு, கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. அங்கே போய் முழங்கால் பண்ணிட்டேன். அப்போ ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அது ஒரு சிஎஸ்ஐ சர்ச் போல இருந்தது. அந்த சர்ச்சுக்கு வெளியே நிறைய முள், காஞ்ச முள்ள அப்படியே வேலி மாதிரி போட்டிருக்காங்க. சர்ச்சுக்கு வெளியே வாசல். யாரும் சர்ச்சுக்கு போக முடியல, ஏன்னா முள் இருக்கு. முள் மேலே ஏறி போக முடியுமா? முள்ளை நகர்த்த முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய வேலை மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க. நான் மட்டும் என்ன செய்வேன், ஆமாம் முள் இனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த முள் மேலே காலை வச்சு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் உள்ளே ஒருத்தர் இல்லை. இந்த ஆல்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த முள் பச்சை கம்பு இருக்குன்னா அதை வெட்டி வெட்டி அந்த இடத்துல ஒட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. இந்த மாதிரி தரிசனம்லாம் ஒரு வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், பெரிய காஞ்ச முள், உள்ள பச்சை முள், என்னாகவே இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். அதுல இருந்து ஏங்கி அழுகிற ஒரு ஆணுடைய குரல் கேட்குது. அச்சோ, ஏங்கி அழுகுறாங்க, யாராவது இருக்காங்களா கேட்கறதுக்கு அப்படின்னு புரியும்போது ஒரு வெள்ளை எண்ணெய் தவித்தவராய் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் இப்படி அங்கே பார்த்து நிற்கிறாரு, எண்ணெயை பார்க்குறாரு, அங்கே பார்த்து நின்றுட்டு இருக்காரு. நான் சொன்னேன், ஏன் அழுகுறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அங்கிருந்து சத்தம் என்ன சொல்லுது, ஏன் அழுகுறாங்க உனக்கு தெரியாதோ, யார் அழுகுறாங்கன்னு உனக்கு தெரியாதோ, இந்த 2 கொஸ்டின் கேட்டாங்க. உடனே எனக்கு புரிஞ்சிட்டு, பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் தான் என்ன செய்யறது, அழுகிறது. வாக்கு கடலான பெருமூச்சிகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் சொன்னவர் தான் அழுகிறத புரிஞ்சிட்டேன். புரிஞ்சிட்டு ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி வந்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். 2014 வருஷம் நடக்குது இந்த சம்பவம். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நீ சபைக்குள்ள வரணும், சர்ச்சுக்குள்ள வரணும், சம்மந்தமே என்ன போய் சர்ச்சுக்குள்ள கூப்பிடுறப்பா, போதகர்கள் இருக்காங்க, அபிஷேகம் பண்ண பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, எனக்கு ஞானமே கிடையாது, பைபிள் அறிவே கிடையாது, என்ன போய் என் பாப்பு கூப்பிடுறீங்க, எனக்கு சொல்ல தெரியாதுப்பா அப்படின்னு. மறுபடியும் சொன்னாங்க, நீ தான் வேணும், நீ வருவியாங்க. இப்போ நான் சொன்னேன், இசப்பா எல்லாரும் வந்து என்கிட்ட அவங்க குறைய சொல்லுவாங்க, எங்களுக்கு சுகமாகணும்னு கேட்பாங்க, கடன் வச்சமாகணும், குழந்தை பார்த்தீங்க, ஏதோ ஒரு கவலையை சொல்லி ஜெபிக்க வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறதா இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ கர்த்தர் சொன்னாங்க, நீ அவங்களுக்காக மறிக்கிற, நான் தான் என்ன செய்திருக்கிறேன், அவர்களுக்காக மறித்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் நல்லவளே கிடையாது, சரியா? நான் நல்லவளே கிடையாது. உங்களை எனக்கு யாரும் தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட கெட்டவளையே நானே. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க கேட்கறத கருத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீயே
கொடுக்க மாட்டேனா? அதனால தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். 5 முதல் இன்று வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்தியாவில் பல சபைகளுக்குள்ள போக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பல சபைகளை கட்டி முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒரு இடத்துல ஆத்துமாக்களை கொள்ளை கொடுத்துட்டே இருக்கிறார். அது போல நான் ஜெபிக்கும் போது உடனே சுகமாயிடும். ஏன்னா நான் கர்த்தர்கிட்ட கேட்டதே அவன் ஒண்ணுதான், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு சொத்து வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், பேர் புகழ் வேணும், எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் சிலுவையில் கொடுத்துருக்கிறார் அவர் இலவசமாக. அவர் இலவசமாக கொடுத்துருக்கும் போது நான் வந்து அதை வியாபாரமாக்க முடியுமா? அதனால தான் அவர் சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் செல்வ வீடாக இருக்குது, இதை நீங்கள் கள்ளர் குகையாக்கி போட்டீங்க, என்னங்களா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு வச்சு அப்படி முறுக்கிட்டு. என் தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்கள் தேவையை சந்திப்பார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்னோட தேவையும் சந்திப்பா. கட்டாயமாக இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பும் விடுதலை நமக்கு இருக்கு. நம்ம இப்போ ஜெபம் பண்ணணும் விசுவாசத்தோடு, நம்ம வாய் திறந்து கேட்கணும். சரியா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வான். பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணுமா? கேட்கணும். இப்போ நம்ம கேட்க போகிறோம், எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம கேட்க போகிறோம். இன்னொன்று என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை நம்மை நிரப்ப போகிறது. இன்னும் அதிகமாக தேவனுக்காக பிரகாசிப்பதற்காக அது நம்மை வழிநடத்த போகிறது. அது முடிந்த பிறகு உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் உங்களுக்கு ஃப்ரீயாக கட்டாயமாக பார்த்து கொடுக்கப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுக்கணும்? பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஆசீர்வாதம். இதெல்லாம் தேவையில்லை, என்னையே தூக்கி போட சொல்லிட்டாருப்பா. அதுக்கு வந்து வேண்டாம், இது கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அது ஏன் வச்சுக்கிறோம்னா, வெளியிலிருந்து உள்ள வகையில் சேர்க்கப்படணும். மக்கள் வரவுங்கிறதுக்காக, உங்களுக்காக எனக்காக அது கொடுக்கப்படாது. சரியா? என்னுடைய தழும்புகளால் சுகமானி குணமானீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போறோம். சரி, ஜெபம். தம்பி குடி தம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்ப போகிறது. அவருடைய வல்லமை நம்மை நிரப்ப போகிறது. கர்த்தருடைய மகிமை ஆதரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்க கேட்கும் பொழுது கட்டாயம் அடையாளம் கொடுக்க வல்லவராக தேவனை நோக்கி பாருங்க. அப்பா, இந்த என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. நம்முடைய அபிஷேக வல்லமை நிரப்பட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய பிரசன்னத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும் என்று சொல்லி கேளுங்க. அப்பா, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேளுங்க. அப்பா, உங்களுடைய மகிமையை நான் உணரணும் என்று சொல்லி கேளுங்க. ஆவியானவர் இங்கே உங்களுடைய விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை தொட வேண்டும். அப்பனுடைய கரம் நம்மை தொட வேண்டும். கர்த்தருடைய இரக்கம் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய பிரசன்னத்தை தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உடைய சிரசின் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. யோசுவாவை போல கர்த்தருடைய அழைத்திருக்கிறார். எழுந்து பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போவதில்லை, நீ வெற்றி சிறக்க பிறந்தவன். ஆவியானவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிழலாடி கொண்டிருக்கிறது. உன் வாயை விரிவாய் திறவை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை மகிமைப்படும் நேரம் வந்தது. நான் உன்னை மகிமைப்படும் நேரம் வந்தது. நீ மௌனமா இருக்காது, நீ மௌனமா இருக்காது. நான் உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கம் நீ அறிந்திருக்கிறாய். என் மகனே, என் மகனே என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். சத்ரு உன்னை என் கையில் இருந்து பறித்துக் கொள்ள முடியும். அவன் தோற்றுக்கொள்ளான், அவன் தோற்றுக்கொள்ளான். பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே. அவருடைய வல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது. தைரியமாக இருந்தது. நீ கீழே போயிருன்னு நினைச்சு உன்னை தள்ள நினைக்கிறாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தப்பார் என்று சொல்றார். உன் சத்துருக்களுக்கு முன்பு அவனுக்கு ஒரு பந்தியை வச்சுட்டு நீ உயர்த்தப்பட போகிறாங்க. நான் உன்னை உயர்த்துவேன். தேவனுடைய வல்லமை உன்னை உயர்த்தும் என்று சொல்லுகிறேன். நன்றி. ஹalleluya ஹalleluya. என் அன்பு மகனே, நீ தீர்க்கதரிசி, கர்த்தருடைய மகன். தேவ ஆவியானவர் பிராவை போல் உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அபிஷேகம், புதிய அபிஷேகம், ஆவியானவர்
நீங்க கர்த்தரை கேட்டிருக்கீங்க, ஆவியானவரை என்னை நிரப்பணும், உங்களுடைய ஆவி கரங்களால் என்னை நிரப்பணும், என்னை நீங்க தீர்க்கதரிசியாக ஜாதிகளுக்கு ஒளியாக எடுத்துக்கொண்டது உண்மைதான், என்கிட்ட பேசணும்னு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உள்ளதையில வரைச்சு வச்சிருக்கேன். நீ இன்னும் எழுந்து பிரகாசி, நீ இன்னும் எழுந்து பிரகாசி, துவண்டு போகாதே. தேவைகளை கண்டு, அலைகளை கண்டு, இது எப்படி ஆகுமோ என்று யோசிக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன்னோடு வழக்காடினவர்களை தேடியும் காணாதிருப்போம். நான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உனக்காக நான் போராடுவேன் என்று சொல்லுவேன். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உன்னத அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. உங்க கையை நீட்டி யார் யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க வாயை திறந்து சொல்லுகிற சுவிசேஷம் அநேகரை உயிர்ப்பிக்கும் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நான் மாறாதவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய மகிமைகளை தொடுகிறது மகளே. ஹல்லேலூயா. என்னையும் ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை இருக்கிறேன். யாருமே எனக்கு துணை இல்லப்பா என்று சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். என் அன்பு மகனே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீ அழாதே, நீ அழாதே. நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன்னு பார்க்கறியா? நான் உனக்காக உண்டு பண்ணின அந்த ஸ்தலத்தை பார்க்கறியா? பரலோகத்தின் ராஜ்யத்தை பார்க்கறியா? அந்த மகிமையை பார்க்கறியா? நான் கர்த்தர் என்பதையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதையும் பார்க்கறியா? அவர்களே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, இல்லப்பா நீங்களுமா என்னை கைவிட்டீங்க அப்படி ஒரு கேள்வியோடு நம்ம வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். மனிதர்கள் உன்னை மறந்திருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்தி பேசியிருக்கலாம், நீ நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். அவங்க போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் உன்னை மறக்கிறேன், நான் உன்னை மறக்கிறேன். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது மகளே. உன் சந்ததியாய் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். ஆவியானவருடைய கரம் அதை செய்யும். ஏற்ற காலத்திலே நீ இந்த பூமியில சிறந்திருப்பாய் மகளே, சிறந்திருப்பாய். முதுக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. அழாதே, அழாதே. யூத ராஜ சிங்கம் நான் கூட இருக்கிறேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே என்று சொல்லுகிறார். நன்றி தகவல் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் இந்த குழந்தையை நிரப்புகிறா. உங்களை இரக்கத்தினால் இந்த குழந்தையை நிரப்புங்கப்பா. யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். இதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற நேரம், ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிற நேரம், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். அப்பா பின்னாவே எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க, என் பேருக்கு எல்லாத்தையும் முடிக்கிட்டாங்க, வேரோடு எடுத்துட்டாங்க. பட்ட மரம் போல என் வாழ்க்கை. நான் என்னப்பா செய்ய முடியும்? ஏசப்பா, உங்க தாயார் உங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, என் தகப்பனே இந்த சூழ்நிலை மாறட்டும். பொல்லாத சத்துருவே இயேசுவின் நாமத்தினால விலகிப்போ, குடும்பத்தை விட்டுவிடு. எல்லா பிலிஸ்தியை கட்டுகளும் விலகட்டும். பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் மாந்தரியம் மங்கி இயேசுவின் ரத்தத்தினால வெளியே போ. சும்மா அந்த குடும்பத்தை அலங்கரிச்சு விடு. குடும்ப வாழ்க்கையில வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிற அசுத்தாவின் கிரியைகளும் விலகட்டும். இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறேன். வெளியே ஓடிவிடு. கல்லான இருதயத்தை சதையாக மாற்றுங்க. அவங்க வீட்டால் திரும்பி வந்து இந்த மகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மகள் வாழட்டும். அப்பா, உங்க கரம் அதை செய்யட்டும். தகவலே நன்றி. பரிசுத்தாவியானவரே, இந்த மகளை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்புகிறது மகளே. எஸ்தர் ராஜாத்தியை போல கர்த்தர் அழைத்திருக்கிறார். வரும் நாட்களில் மாபெரும் எழுப்புதலை உன் மூலமாக கர்த்தர் பூமியிலே கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார்.
கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறது. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது. இன்னும் அந்த கவலையை எழுதி போடுங்க. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க நீங்க ஆயத்தமாக வேண்டும். இந்த நாட்கள்ல தைரியமாக இருங்க. உங்களை விட்டு போன உறவுகள், உங்க சொந்த பந்தங்கள் மறுபடியும் உங்களிடத்தில் வருவார்கள். நீங்க தைரியமாக இருங்க. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. இழந்து போனதை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். ஒரு தெய்வீக சுகம், ஒரு வல்லமை, ஒரு ஆரோக்கியம் உங்களுடைய சங்கரத்தில் இறங்கி வருகிறார். பார்க்கிறேன் கட்டுகளை பார்க்கிறேன். பொல்லாத பிசாசினுடைய கட்டுகள் உங்க குடும்பத்தில் இருந்து வேறறுத்து போகிறது. தேவனுடைய வல்லமை இங்கே செய்து கொண்டிருக்கிறது. அப்பாவோட கடவுளை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். அப்பாட்ட முழுவதும் உங்க இல்லைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க, ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன் நீங்க. உங்க மகளுடைய சிரசில வந்து இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கவலையை எடுத்து கொடுங்கப்பா. சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. உங்களுடைய இரக்கத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. இந்த மகளுடைய உள்ளம் உதைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நல்லா இருந்தோம், எல்லாம் நாசமா போச்சு. எங்களை நல்ல தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டோம். வியாதி, வறுமை, என்ன செய்வதற்கு அழுது கொண்டிருக்கிற அன்பு மகனுக்கு தேவனுடைய இரக்கம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. மகனே, நீ என்னுடையவர், நீ அல்லாத மகனே. மகனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன். கடன் தானே மிச்சமா இருக்கு. எனக்கு வாழ முடியவே இல்லை. எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு காணப்படுறேன். அதனாலே இன்னைக்கு என் கூட நீங்க பேசணும்பா. எங்க கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இன்னைக்கு வரணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. அப்பாவுடைய இரக்கம் உங்களை தொடுகிறது. கர்த்தர் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால உங்களை அபிஷேகம் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். என் மகனே, நீ என்னுடையவர், நீ என்னுடையவர். நீ வேண்டிக் கொண்ட தொடர்பில்லாம ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த தொந்தரவு உங்களிடத்திலிருந்து நீங்குகிறது. வியாதி இன்றைக்கு மறைகிறது. உங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேவன் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி நன்றி நன்றி. நான் அழுதுட்டேன். பல வருஷமா அழுதுட்டு இருக்கீங்க. பல வருஷமா தூங்கல. பல வருஷமா நீங்க அழுதுட்டீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி நன்றி. வியாதியை உங்கள் இல்லத்தை விட்டு எல்லையை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா, உங்களுக்கு கோடாகோடி நன்றி. ஒவ்வொருவரும் மீது உங்களுடைய காலம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக நன்றி. இப்பொழுது இந்த அன்பு மகன் மீது உங்களுடைய கரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தேவனுடைய இரக்கம் இந்த மகனை தொடுகிறதுக்காக நன்றி. நன்றி 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 நன்றி. பூரண விடுதலை, கண்களில் நல்ல தெளிவான பார்வையை கட்டளையிடுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிடிச்சிட்டு இருக்க பொல்லாத அசுத்த ஆவியே, பூமியின் செவிட்டுமான ஆவியே, குருட்டாட்டத்தை கொண்டு வந்த அசுத்த ஆவியே, பாம்பின் ஆவியே, விலகிப்போ, ஓடிப்போ என்று கட்டளையிடுங்க. ஓடிப்போ ஓடிப்போ. இந்த மகனை விட்டு வெளியே போ, வெளியில போ. இயேசுவின் ரத்தத்தை வைத்து செபிக்கிறேன். உன்னை அகற்றுகிறேன். வெளியில போ, போ வெளியே. இயேசுவின் நாமம், அப்பாவோட வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி 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 நன்றி. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை கூட்டின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு கட்டுங்கள்
வல்லமை அக்கினியின் வல்லமை பொழுதிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழுதிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உங்களுடைய மகிமை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு பேசினதற்காக நன்றி. என் இருதயத்தை ஆறுதல்படுத்தினீர், விடுதலை கொடுத்தீர், புதிய அபிஷேகத்தை கொடுத்தீர், சுகம் கொடுத்தீர், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தீர், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தீர், கால்களுக்கு பலனை கொடுத்து கால்களை கால்களை போல மாற்றினீர். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரை தொட்டதை நான் பார்த்தேன். தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க, தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஜெபிக்கணும், யாருக்காவது ஜெபிக்கலன்னா முன்னாடி வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆவியானவர் விடுதலையாக போகிறார். வர முடியுமா? கர்த்தருடைய மகிமை இப்போ இங்கே இருக்கு இந்த நோய் எனக்கு மாற, இந்த காலத்தில் இருக்கிற தலைமையா இயேசுவின் ரத்தத்தினால உங்களை விட்டு நீங்க அப்பாட்ட நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன், என் கால்களை எனக்கு பழைய கால்களாக கால்களாக மாற்றி தந்தா உமக்காக ஊழியம் செய்வேன், என் வாழ்நாள் முழுவதும் உண்மை நேசிப்பேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ விசேஷித்தவன் என்று கர்த்தர் சொன்னீங்க. எனக்கு அப்பா அந்த நரகம் வந்துச்சுன்னு நீங்க கேட்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, நான் உன்னை மகிமைப்படுவேன், நான் உன்னை மகிமைப்படுவேன். நீ இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சாட்சியாக இருக்க போகிறாய். உன்னை பலருக்கு சாட்சியாக நிறுத்துவேன். உன் மூலமாக அநேக சாதிகள் ரட்சிக்கப்பட போகிறார். எல்லையும் ரட்சிக்கப்பட போகிறது. தேவனுடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பாவோட மகிமை பிரசன்னங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன், நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். கண்ணம் கபடமற்றவர்களாக நாட்டான் வேலை போல தேவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். என் மகனே, உன் துக்க நாட்டை அழித்து போயிற்று, உன் துக்க நாட்டை குறைந்து போயிற்று. கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவருடைய அபிஷேகம், விடுவிக்கிறவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அப்பாவுக்கு நன்றி, 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 நன்றி. அப்பாவுடைய கரம் உங்கள் கால்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அப்பா, இன்றைக்கு புதிய கால்களை இந்த மகனுக்கு கொடுங்கப்பா. உங்க கரம் அதை செய்யட்டும், உங்க கரம் அதை செய்யட்டும். அப்பா, எல்லா நோயும் பேசுவே தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும். தாவி உன் வியாதியை எடுத்துக்கொண்டு வெளியே போ என்று கட்டளையிட்டார். உனக்கு இங்க அதிகாரமே கிடையாது, இந்த காலம் உனக்கு தொட அதிகாரம் கிடையாது, வெளியே போ என்று கட்டளையிட்டார். இயேசுவின் ரத்தத்தை வைத்து செபிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை வைத்து செபிக்கிறேன். எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் விலகி போகட்டும், எல்லா பிடிசினிய கட்டுகளும் மறைந்து போகட்டும். நோயை எடுத்துக்கொண்டு வெளியே போ. ஆவியானவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கு. அப்பா, நீ கொடுத்த சுகத்துக்காக நன்றி, நீ செய்த அற்புதத்துக்காக உனக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீ ஏற்றுக்கொண்டீர், ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை கொடுத்தீர்கள். உனக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை காண செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திருநெல்வேலியிலிருந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஊழியக்கார அம்மாவுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திருநெல்வேலியிலிருந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஊழியக்கார அம்மா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆரியர் சிஸ்டர், எனவே அவங்களுடைய ஊழியத்துக்காக அவங்க செய்கிற ஊழியத்துக்கெல்லாம் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க
அவங்களுக்காக உங்கள் ஜெபத்தில் நினைவு கொடுங்கள். எனவே நாம் ஜெபிக்கலாம். ஒரு சின்ன ஜெபம், அடுத்தது நிறைவு ஜெபமாக கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். தயவுள்ள கரம் ஆண்டவரே, இந்நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் எல்லாவற்றையும் ஆளுகிறவருடைய தயவு இறக்கம் ஒவ்வொரு மீது வெளிப்பட பண்ணுகிறாங்க என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் தேவன், நீர் சிருஷ்டிகர், நீர் ஆண்டவரை உண்டாக்கினவர். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவரை அழைத்திருக்கிறேன். உபத்திரவத்தின் மத்தியிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் நித்திய ராஜ்யத்தை அடையும்படி, நித்திய நரகத்திலிருந்து மீட்கும்படியாய் பலியாய் தன் ஜீவனை ரத்தத்தை எனக்காக எங்களுக்காக கொடுத்தீரானவர். அந்த மீட்பை நாங்கள் பெற்றது நிமித்தம் பாக்கியசாலிகளாய் தொடர்ந்து எங்கள் ஓட்டத்தை ஓடி நித்திய ஜீவனை, நித்திய பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சுவாமி. எல்லா ஆத்துமா ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆத்துமா ஊழியம் கர்த்தருடையது. நீர் ஆளுகை செய்கிறாங்க. ராஜ்யம் பண்ணுகிற மகத்துவமாருடைய வல்லமிட கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி நாட்டுக்காக சொல்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் ஒவ்வொருவரோடு இருப்பதாக என்று சொல்லிக்கிறோம். நீர் ஆதரிக்கிறவர், நீரே தப்புவிக்கிறவர், நீரே நித்திய ஜீவனை அளிக்கிறவர். ஆமீன். ஆண்டவரே, சமூகத்தில் இளைப்பாறுதலை தருகிறவர். ஆமீன், ஆமீன். அன்புள்ள தகப்பனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறவர். எங்களுக்கு நேரிட்ட சோதனையிலும் எங்களை ஆண்டவரை தப்பித்து காக்கிற தேவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். வந்திருக்கிற யாருக்கும் உண்டாகுவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்க ஒரு அடியை சொல்றாங்க. அல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு தான் நான் புதுசா வந்தேன் அப்படின்னு சொல்ற உடனே தூக்குவேன். இன்னைக்கு தான் இந்த இடத்துக்கு நான் புதுசா அழைத்து வந்தேன் அப்படி சொல்ற உடனே நீங்க உங்களுக்கு புதுசா வந்திருக்கீங்க. ஹalleluya. ஊழியக்காரமா சொல்றது போல இந்த வாக்கியம் வாங்க. ஹalleluya. ஏன்னா இயேசு பைபிள் வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்குன்னா அம்மா சொன்னது போல உங்களுடைய குறைகளை போக்க, உங்களுடைய கஷ்டங்களை நீக்க, உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை உங்களை மீட்டெடுத்த தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரும் தேடி போனதில்லை, இவர் நம்மை தேடி வருகிற தேவன். அவர் நம்மை தேடி வருகிற தேவன். இந்த நாள் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உடையகரமா கூட இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசி இருக்கிறார். எப்படிப்பட்ட சொல் வந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரோடு இருக்கணும். அவரோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இருக்கும்போது அவர் நம்மோடு இருந்து எல்லா காரியத்தையும் செய்வார். சொல்றார், நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்றார். அப்ப நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண சொல்லியிருக்கிறார். அப்ப இன்னைக்கு இங்கு ஆலயத்துக்கு வந்த நீங்க அவரை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில எல்லா போராட்டத்தையும் எனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசத்தான் என்னுடைய மகிமை காண சொல்லியிருக்காங்க. இனி எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் வாழ்க்கை வந்துட்டாரு. கருத்து தட்டி ஒரு நன்றி சொல்ல மாட்டேன். அவருக்கு வாழ்க்கை வந்துட்டாரு. சோத்திரம். ஆமா, இவங்க எங்க வாழ்க்கை வந்துட்டாங்க, அவங்க எங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் விட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர், உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்குள்ள யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு தூரம் தெரியல, ரொம்ப தூரம் நினைக்கிறேன். சோத்திரம். ஒரு வாட்டி போயிருக்க திருநெல்வேலிக்கு, ஒரே ஒரு வாட்டி போயிருக்க, ரொம்ப தூரம். எதுக்காகனா அவங்க வரல,
உங்களுக்கு ஜெபிக்க அவங்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு அவங்களை. ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் கண்ணீர் துடைக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆமா, நான் இந்த சர்ச்சுக்கு ஒரு நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிறைய வாட்டி மோகன் பாஸ்டர் கூப்பிடுவாரு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆனா ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற தேவன். நம்ம என்ன பண்றோம், பேசுறவரை விட்டுட்டு பேசாத பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். அதனாலதான் பிரச்சனை, வேதனை, கஷ்டம் எல்லாம் இருக்கு நமக்கு. யோசிச்சு பாருங்க, உண்டாக்கினவரை மறந்து உண்டாக்கிறதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம உண்டாக்குறது அவரு, ஆனா அவர் உண்டாக்குறதெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். சோத்திரம். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த செங்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த செங்கல் எல்லாம் செஞ்சது யாரு? நம்ம ஏதோ ஒரு மனுஷன் இல்லையா? ஆமா, ஒரு மனுஷன் தான். மண்ணை எடுத்து செங்கல் எடுத்து அதை செஞ்சு நல்லா இது பண்ணி அதை செய்யறாங்க இல்லையா? அது வீடு கட்டலாம். அது போய் நம்ம எப்படி காப்பாற்றும்? நம்ம என்ன பண்றோம்னா அதை நம்பிட்டு உட்காந்துக்கிறோம். இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ரசிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சரி, நீங்க ஆண்டவரோட இருங்க. உங்களுக்கு புதுசா வந்திருக்கு நான் சொல்றேன், தேவனோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையும் ஆமா, சில பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் எல்லாமே. நான் தெரிஞ்சு ஃபெயில் சோதனம். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஆண்டவர் ராஜா போல வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நான் ஒரு வேற சோறு கூட இல்லாம வந்தேன். ஒரு வேற சோறு யாராவது போடுவாங்க பார்த்து இந்த நாட்கள் அநேகம். தொட்டியில் இருந்த தண்ணியை குடிச்ச நாட்கள் அநேகம். இயேசு சபையை ஏத்துக்கன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சோதனம். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நாள் கேட்டேன், அப்பா உன்னை நம்பிதான் வந்திருக்கிறேன், இவங்கெல்லாம் யாரும் தெரியாது எனக்கு, உன்னை நம்பிதான் வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது ஆண்டு சொன்னாங்க, உன்னை நான் திக்கற்ற வழியா விட மாட்டேன்னு சொல்லி நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு அப்படியா நீங்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுங்க வந்திருக்கீங்கன்னா, அம்மா சொன்னது போல ஆண்டவர் வாழ்க்கையில வந்திருக்காரு. அவர் இருக்காரு, அவ்வளவுதான். அவர் பார்த்துப்பாரு. இந்த மனுஷனை பார்த்துப்பா, நீங்க நம்பலீங்கன்னா அந்த மனுஷன் அது சகம் கையில் போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்த்துப்பாரு, என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்காரு அப்படி சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது அவருக்கு கூட இருக்காரு. கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் செய்யணும். ஒண்ணு அவர் கூட இருக்கணும். அவருக்கு கூட இருக்கணும்னா இன்னொரு ஒன்று செய்யணும், ஸ்தோத்திரம், ஜெபம். என்ன தெரியுமா? முதலாவது உங்களுடைய பாவங்களை அறிக்கை. தெரிஞ்சு தெரியாம தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல என்ன பண்ண ஆரம்ப சமூகத்துல உங்களுக்கு ஆரம்பிட்டுதான் அந்த உறவு, உங்களுக்கு ஆரம்பிட்டுதான் அந்த உறவு. நான் தெரியாம இந்த மாதிரி தப்பா செஞ்சுட்டப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படியே எப்படி பாசமா இருக்க ஜோ பண்ணும்போது அப்படியே கட்டி அடிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் மூலமா சொன்னாங்க இல்லையா? ஆண்டவர் கட்டி அடிச்சு நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிறேன். அப்ப அவங்க பேரு கீதா, மல்லிகா, கீதா, கவிதா. ஸ்தோத்திரம். மல்லிகா, கீதா, கவிதா. இந்த மூணு பேரையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, கஷ்டம், வேதனை எல்லாத்தையும் மாற்ற வந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்பறீங்களா? நீங்க நம்பறீங்கன்னா மாற்ற மாறிடும். அடுத்த வாட்டி நாங்க வரும்போது உங்க லைஃப் வேற லெவல் இருக்கும். அம்மா வரும்போது உங்க லைஃப் வேற லெவல் இருக்கும். இது எப்படி நடந்துச்சு? இது தேவனாலே நடந்தது. நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியம்.
இது நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையில எத்தனை ஊழியக்காரர்கள் உருவாக்க வைத்திருக்கிறார். தம்பி பாருங்க, நாட்டப்பள்ளியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறார். வாலிபர்கள் வேலை செஞ்சுட்டு ஒரு கம்பெனியில ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருந்து அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். சர்ச்சுக்கு நடத்திட்டு இருக்கிறார். வீடு இல்லாம இருந்துச்சு. 6 இடத்துல வீடு மாத்திருக்காங்க. அவங்க வீடு 6 இடத்துல மாத்திருக்காங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஊர்ல அவங்க வீடு தான் பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்து அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை இருக்கும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பரவாயில்ல, அது நமக்கு தான் பெருசு, அவருக்கு இல்லை. நமக்கு தான் பெருசு, அவருக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் இங்க வந்திருக்கிற நீங்க விசுவாசிச்சு இயேசுவை பிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஆமா, மோகன் பாஸ்டர் பார்த்தீங்களா, அவன் ஒரு அன்புள்ள ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அவர் எத்தனை மணிக்கு சொல்றாரு, அந்த மணிக்கு வந்துருங்க. 10 மணிக்கு சொல்றாரா, 9:15 வந்து முட்டி போட்டு இயேசுப்பா உதவி செய்யுன்னு சொல்ற. அப்பான போதும். மகனே சொன்னா போதும், மகனேன்னு வந்துடுவா. இயேசு அப்பான்னு சொன்னா போதும், மகனேன்னு வந்துடுவா. என்று தேற்றிடுவார். மனகசந்து ஆழ்ந்த போது என்று தேற்றிடுவார். என்று தேற்றிடுவார். நான் சொன்னா போதும், மகனேன்னு வந்துடுவார். இயேசு அப்பான்னு சொன்னா போதும், மகனேன்னு வந்துடுவார். இந்த பிரச்சனை வச்சுக்கோங்க, புத்தி போட்டு இயேசுப்பா சம நம்புங்க. எல்லாரும் சும்மா தான், எல்லாரும் சும்மா தான். அவருடைய அந்த இருக்கு பாருங்க. சில நேரத்தில் யோசிச்சு பார்க்கும்போது நான் என் மனைவி நம்பிக்கை உட்காந்துக்கும் போது என் மனைவி சொல்லுவாங்க, என் கண்ணு தண்ணி என் பாட்டு தண்ணி வந்துட்டு இருக்கோம். அப்ப என் மனைவி சொல்லுவாங்க, நான் எதுவும் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன் வாழ்க்கை அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா சொல்லல, சந்தோஷத்துல இருக்கிறேன். சந்தோஷத்துல கூட சூப்பரா அனுபவம் சொல்றோம். ஏன் தெரியுமா, நம்ம எப்படி இருந்தாலுமா 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வரலாமா, 2 கிலோ கேஸ் வாங்கிட்டு வரலாமா, 2 கிலோ கேஸ் ஒரு 14 கிலோங்களா கேஸ் கேஸ் 14 கிலோ 15 கிலோ கேஸ் இல்லையா, 2 கிலோ கேஸ் குடிச்சிட்டு அப்பப்ப கேஸ் காலியாகும். இன்னைக்கு மாசத்துல 100 பேருக்கு சோறு போட வச்சிருக்காரு. சோறு இல்லாதவங்க ஒரே கிடையாது, குடும்பங்களை வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அன்பு இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீ கடைக்காக உட்காருக்கிறியா, சொல்றாரு நீ கடை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்லர்ல இருக்கணும், எதுக்கும் போயிடக்கூடாது. சோத்திரம், அதுதான் அம்மா சொன்னாங்க. அவைக்குரிய அம்மா நீங்க என்ன சொன்னாங்க, நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தபடியாக சரியா கூட்டி சொல்றாங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா, அவங்க போன பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்பவுமே கூட இருப்பாரு. அவங்க வருவாங்க போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கூட இருப்பாரு. நீ கூட்டில அந்த சக்கரை வந்துடுவாரு. நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க யார் கூட இருக்க போறீங்க? ஜோம் பண்ண போறேன். நீங்க யார் கூட இருக்க போறீங்க? உலக மனுஷனுடையா இல்ல உலக மித்திரர்களுடைய? உன் கூட பேசாது யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் எங்கெல்லாம் போயிருப்போம். எங்கேயும் போய் ஒரு நாள் ராத்திரி ஒரு 9 மணி 10 மணி இருக்குமா, ஒரு சாமியார் கிருஷ்ணமூர்த்தி குத்துமாரியம்மன் கோயிலோட சாமியார் இங்கல கந்தனை அவர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி அவர்
மச்சான் கூப்பிடுவாரு. அவர் சொல்றாரு, மச்சான் எங்க இருக்க? நான் வீட்டுல இருக்குமா. யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வருவியா? யாருக்கும் தெரியாமையா? ஒண்ணுமே புரியல அப்படின்னு. சரி நாம நான் சொன்னேன், ஏன்னா அவர் மாமா அவங்க இருக்கு பக்கத்துல, அவர் வீடு பக்கம் எங்க அக்கா வீடு. அப்ப எங்க அக்கா வீட்டுக்கு போகாம அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அவங்க சொல்றாங்க, வண்டியை ரோட்ல விட்டுரு, யாருக்கும் தெரியாம வா வீட்டுக்கு. சொல்றேன் வண்டியில சொல்றேன், சரி போப்பா அப்படின்னு போய் பார்க்கிறேன். வண்டியை ரோட்ல விட்டுட்டு போய் பார்க்கும்போது அந்த புத்தப்பாறையோட சாமி அவர் காலு புழு, காலெல்லாம் புழுகு இருக்கு. பார்க்கும்போது அவர் சொல்றாரு, யார் சொல்ற இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிப்பா அப்படின்னாரு. சொல்றோம் ஜெபம் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னது யாரு? பூசாரி. சொல்றோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் கால் நல்லா இருக்கு, பால் ஊத்துறாரு, எல்லாம் பண்றாரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உன்னையும் என்னையும் படைத்தது இயேசு கிறிஸ்து. நம்ம படைத்தவரை விட்டுட்டு படைத்தவரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். படைத்தவரை வணங்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூட பேசாத நம்ம கூட, ஒரு நாள் கூட பேசாதது நம்ம கூட. என்னைக்காவது நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க புதுசா, என்னைக்காவது நான் வணங்குற தெய்வம் நீங்க பேசி என் கூட பேசி நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பயந்து தூக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைக்காவது யோசிச்சு பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட பேசுகிற தேவன் இன்னைக்கு வார்த்தை வந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட பேசுறாரு. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த பிரச்சனையோட வேதனையோட இருந்த அந்த உள்ள உடைஞ்சு போயிருக்குல்ல, அந்த மனசு உடைஞ்சு போயிருக்குல்ல, அவர் கேட்கறது அது மட்டும்தான். உடைஞ்சு போன இதயத்தை தான் அவர் கேட்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க கட்டல முடியும், அப்பா என் உள்ள உடைஞ்சு போயிருக்காண்டவரை, என் மனசு இந்த பிரச்சனை வேதனை போராட்டம் ஏமாத்து இது மாதிரி இருக்கிறதுனால என் உள்ள உடைஞ்சு போயிருப்பா, நான் என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. இனிமே என் வாழ்க்கையில நீங்க போராட்டவர் யாரும் என்னப்பா, என் வாழ்க்கையில நீங்க போக. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுக்கும். அவரால் மட்டும் முடியும், வேற யாருமே முடியாது. இன்றைக்கு நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு அவரை தேடும் போது அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். கண்ணமொழி ஒரு விஷயம் கூட கண்ணமொழி, அப்பா ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் நீங்க போது பயணிக்கிறீங்க. எல்லாம் கண்ணமொழிய சாமிகிட்ட கேளுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க வந்திருக்கீங்க, இத்தனை நாள் நான் ஏதோ மனமோட போகல போயிட்டு இருந்தப்பா, உன்னை விட்டுட்டா நீ எவ்வளவு யாருக்குள்ள தேவைப்படுத நான் மறந்துட்டப்பா. ஆனா நான் மறந்தாலும் நீங்க என்ன மறைக்காத விடைக்கு என் வாழ்க்கையில வந்துட்டீங்கப்பா, என் வாழ்க்கையில வந்துட்டீங்களா அப்பா. என் வாழ்க்கையில நீங்க போதும் சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில நீங்க போதும் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து அப்பா என் வாழ்க்கையில நீங்க போதும், என் கண்ணீரை தொடக்க, என் பிரச்சனையை மாற்ற, என் வாழ்க்கையில இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை பெற உங்களால் மட்டும் நம்ப முடியும். என் லைஃப்ல நீங்க வந்துட்டீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரே. நான் என்ன முடிக்கிறத ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நீங்க போராடுறீங்க. நான் இந்த நாள் கல்லையும் மண்ணையும் நம்மளுக்கு போராடுறேன். உயிருள்ள தேவன் நீங்க ஆண்டவரே, உயிருள்ள தேவன் ஆண்டவரே, நீங்க போதும்ப்பா. என் வாழ்க்கையை மாத்துங்க சொல்லி ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாத்துங்க சொல்லி கேளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. இந்த நாள்ல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கட்டளை வைக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீ வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும். என்னுடைய வாழ்க்கையில நீ வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும். முடியாததையும் முடிய செய்கிறதையும் நீங்க ஒப்பு கொடுத்திருக்காங்கப்பா, நீங்க ஒப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் கூட என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டாங்க. உச்ச தலைந்து உள்ள காதலுக்கு மாறுவாங்க, உடைய இரத்தத்தாலே உன்னை கழுவுவாங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாம
பார்க்க முடியாது டாடி. பரிசுத்தம் இல்லாம பார்க்க முடியாதப்பா. இவரை பரிசுத்தப்படுத்தினார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க சொன்னீங்க டாடி. அப்பா இவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நல்ல இவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இவர் வாழ்க்கையில நீ புதிய காரியங்கள் செய்வாங்க. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்த ஆண்டவரே தேவ மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கிருபை மறுகால நீ எடுத்து பயன்படுத்துங்க. வியாதியோடு வேதனையோடு பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்கும்போது நீ சுகத்தை கொடுங்கப்பா. இன்னும் எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் மூலமாக இன்னும் நிறைய சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் நிறைய சபைகள் கட்டப்படட்டும். அதுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பலத்தை கொடுங்க. அவங்களை சார்ந்த ஒவ்வொருவரையும் கட்டளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீ பாதுகாத்துக் கொண்டு உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யலாம். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே லோகல் பாஸ்டர் கட்டளை ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே பாஸ்டர் இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆலயம் கட்டிட்டு இருக்காங்க ஆண்டவரே. கைச்செல்லாம் போடணும்ப்பா. ஆண்டவரே இன்னும் ஆத்துமாக்களை கொள்ளைக்குள்ளா கொடுங்க. கொள்ளைக்குள்ளா கொடுங்கப்பா. கார்த்திகம் தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக தருவே சொல்லுகிறப்பா. ஆண்டவரே இந்த கொடியாச்சி அப்போது சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் உங்களுக்கு சொந்தமாக மாறுகிறேன். ஆண்டவரே உங்க ஏரியாவில் வெளிக்கு இருக்கிற எல்லா கதைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தினாலே நாங்கள் நலமாகிறோம். நீதான் உண்மையான தேவன் என்று இவர்கள் புரிந்து கொண்டு இந்த கிராமத்து மக்கள் உண்மை தெரிந்து கொண்டு உண்மை ஆராதிக்க உண்மை மகிழ்ப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுகிறதா. இந்த ஒவ்வொரு மக்களும் இந்த சுத்து வட்டாரத்தில் ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். ரட்சிப்பு பெற்றப்பா. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுகிறதா. ஆண்டவரே இந்த நேரத்தில் இப்படி வச்ச பாச சார்ந்த உதவிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் எடுத்து மக்களை பயன்படுத்துங்கப்பா. இன்னும் எடுத்து பயன்படுத்து. இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்பா தகுதி இல்லாத என்னை உலகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய தகுதி உமாலே ஆயிருக்கிறது. எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்காக இன்னும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை மாத்திரமே வைத்துக்கிறோம். எங்களை தாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலமும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசுவின் கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த தேவ மக்களோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹalleluya.